ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் அடுப்பு பற்ற வைக்காமல் வெறும் 3 பொருளில் மிக்ஸி மட்டுமே பயன்படுத்தி பிளெண்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு கட்டாயம் செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பிராண்ட் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. 250 ml அளவுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சிடணும். ஸோ அதோட ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் அடிப்பாகமாக வந்து இதை வெட்டி இதில் இருக்கக்கூடிய க்ரீமை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் செய்யும் போது நம்ம பார்லர்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஸ்வீட் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் இதுக்கு ஸ்வீட் ஆட் பண்ணுறதுக்காக. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா சுகரை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்க்கு கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 tin அளவுக்கு ஸ்மால் டின்னில் சேர்த்துருக்கேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ளேவருக்காக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன மூடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிச்சா வெனிலா செய்யலாம். இதிலே நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யலாம். ஸோ இதை நல்லா வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு இதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் அல்லது 8 to 9 hours வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஃப்ரீஸ் ஆகி செட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஸ்மூத்தாக வந்திருக்கு நமக்கு ஐஸ்கிரீம். நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூப்பர் இல்லை அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி டம்ளரில் தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கரண்டியை தண்ணியில் கொஞ்சமாக நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஐஸ்கிரீம் அழகாக எடுக்கும்போது நீங்கள் ஸ்கூப்பரில் எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா உருண்டையாக நல்லா வந்து பெண்டாகி வருமோ அதே மாதிரி சூப்பராக பாருங்கள் ஸ்க்ரோல் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நமக்கு ஸ்கூப்பரே தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய குழிக்கரண்டிலே அழகாக நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் ஐஸ்கிரீம் வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வரும். நம்ம அடுத்த ஸ்கூப் எடுக்கும்போது லைட்டாக கரண்டியை நனைச்சிட்டு அதே மாதிரியே எடுத்துக்கலாம். ரொம்ப வீட்டிலையே நம்மளே வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் ஐஸ்கிரீம். நம்ம கடையில் போய் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருள் வச்சு சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.